விபத்தில் இரு கால்கள் செயலிழந்த நபரை அவரின் மனைவி ஆம்புலன்ஸில் உதகை மாவட்ட ஆட்சியரிடம் அழைத்து வந்தார். நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்த ஜோசப் என்ற லாரி ஓட்டுநருக்கு விபத்தில் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஜோசப்பின் மனைவி அமலா மேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு சென்று விபத்து குறித்து புகார் அளித்துள்ளார். ஆனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகாரை ஏற்க மறுத்துள்ளனர். மீண்டும் பலமுறை சென்று புகார் கொடுத்தும் புகாரை ஏற்காததால் ஜோசப்பிற்கு இன்சூரன்ஸ் பணம் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது 2 கால்கள் செயலிழந்த நிலையில் இன்று ஜோசப் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உதகை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க அவரது மனைவியுடன் வந்திருந்தார். தனக்கு ஏற்பட்ட விபத்திற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்தால்தான் தனக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் என்றும் தனது குடும்ப சூழல் மிகவும் மோசமாக உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.